தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, தேவனாகிய கர்த்தர் உங்களை கிருபையாய் நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். ஆம் தெய்வ பிள்ளையே, நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அவசரம், எது எடுத்தாலும் அவசரம். உலகமே இன்னைக்கு அவசரத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபாஸ்ட் ஃபுட், ஆகாரம் எல்லாம் துரிதம். ஆர்டர் பண்ணணும், உடனே வரணும், லைனில் போய் நிற்கக்கூடாது. லைனை க்ராஸ் பண்ணி என்ன பண்ண முடியுமோ அதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ நம்ம செஞ்சுருவோம். காரணம் என்ன? அவசரம். அவசரமான இந்த உலகத்தில் நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க, நம்ம அநேக காரியங்களை இழந்து போய்கொண்டே இருக்கிறோம். ஆமாங்க, அவசர துரித உணவு என்ன செய்யுது? உங்கள் சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியத்தை இழக்க பண்ணுது. அவசரம், அந்த அவசரமான காரியத்தினால சண்டை சச்சரவுகள், அவசரமான காரியங்களினால நேர்மைகள் அது மாற்றப்படுகிறது. இங்கே நாம் வாசிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, பிரபுவையும் நீ சம்மதிக்க பண்ணலாம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட பொறுமையோடு கூட இருப்பீர்களானால், ஒரு ராஜாவின் இடத்தில் அல்லது உங்களுக்கு மேலாக இருக்கிறவர்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்குறீங்க, ஆனால் காலங்கள் தாமதமாகிறது. அதை தான் வேதத்திலே ஆண்டவராகிய இயேசு உவமையாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒரு ஸ்திரீ அங்கு இருக்கிறதான அநியாயமுள்ள ராஜாவின் இடத்தில் போய் அவள் அலட்டிக்கொண்டே இருக்கிறாள். சோர்ந்து போகாமல் நீ வெயிட் பண்ணி அதை தட்டிக்கிட்டே இரு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ வெயிட் பண்ணு, காத்துரு. தேவனுடைய கதவை தட்ட ஆரம்பி, ஆண்டவராக இயேசுவனுடைய கதவை தட்ட ஆரம்பி. நீ தட்டும் பொழுது வசனம் சொல்லுகிறது, தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆம் தெய்வ பிள்ளையே, நீங்கள் தட்ட காலங்கள் ஒருவேளை தாமதமாகலாம், நேரங்கள் தாமதமாகலாம், சூழ்நிலைகள் தாமதமாகலாம். தேவன் சகலவற்றையும் உங்களுக்காக அதை வாய்க்க பண்ண வல்லமை உள்ளவர். ஒரு பிள்ளை தன் தகப்பனிடத்தில் போகுது அப்படின்னா, ஒரு காரியத்தை கேட்கும்போது தகப்பன் உடனே வாங்கி தருகிறது இல்லை. சில நேரங்களில் அந்த பிள்ளை அவசரப்பட்டு எனக்கு வேணும் பிடிச்சி இழுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த போ அப்படின்னு தூக்கி போட்டு போயிடும். ஆனால் அந்த பிள்ளை பொறுமையோடு கூட, அப்பா வாங்கி தரட்டும், அப்பா கொடுக்கட்டும், அப்பாட்ட வெயிட் பண்ணி வாங்கிக்கிடலாம். காத்திருக்க அங்கே தகப்பன் அவன் சம்மதித்து தன் பிள்ளைக்காக காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல தான் நீண்ட பொறுமை பிரபுவையும் சம்மதிக்க பண்ணும். உயர்வுக்காக நீங்கள் இருக்கிறதான கம்பெனியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் சொல்கிறார், நீ வெயிட் பண்ணு, நீ காத்துரு, நீண்ட பொறுமையோடு இரு, பிரபுவை நீ சம்மதிக்க பண்ணுவேன், உனக்குரியதான ஆசீர்வாதம் உனக்கு வந்து சேரும். ஒரு இடத்துல நீங்கள் சில காரியங்களை கேட்டிருக்கிறீங்க, உதவிக்காக வைத்திருக்கிறீங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீண்ட பொறுமையினால் அங்கே இருக்கிறதான நபர்களை நீ சம்மதிக்க பண்ண முடியும். ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலும் சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இன்னும் ஆண்டவரே என் கணவருடைய ரட்சிப்பு உண்டாகலை, என் பிள்ளைகளுடைய ரட்சிப்பு உண்டாகலை, எனக்கு வேண்டிய சுகம் கிடைக்கல, என் குடும்பத்தில் ஆரோக்கியம் இல்லை, நன்மை இல்லை, சில காரியங்களில் தடையாகவே இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெயிட் பண்ணு, காத்துரு, நீ நீண்ட பொறுமையோடு கூட இரு. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் சம்மதித்து அதை ஆசீர்வாதமாக்கி, சுகமாக்கி, நிறைவாக்கி உன்னை வழி நடத்துவேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவர் வழி நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அதில் தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம் என்று சொல்லப்பட்டது போல, பிள்ளைகள், ஜனங்கள் ஆண்டவரை பொறுமையோடு கூட தங்கியிருந்து காத்திருந்து தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதான அந்த ஆன்சரை, நன்மையை, சொல்யூஷனை அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அந்த சம்மதத்தை பெற்று நன்மையை அனுபவிக்க உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அந்த தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் காத்திருங்க, நீண்ட பொறுமையோடு கூட இருக்கிறீங்க, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பிரபுவையும் சம்மதிக்க பண்ண உன்னால் கூடும். ஆண்டவர் சம்மதித்து காரியங்களை வாய்க்க பண்ண அவரால் கூடும். God bless you. God bless you. God bless you.